வணக்கம். வீட்டிலேயே கூட்டு பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1 கப் மல்லி விதை எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். 1/4 கப் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் குண்டு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து எடுத்துக்கணும். கிராம்பு ஒரு 7-8, பட்டை துண்டு 1 இன்ச்சில் ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். சூடான உடனே ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அடுத்து வரிசையாக எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க வேண்டியது தான். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கு பின்னாடி கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கசகசா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த கூட்டு பவுடர் சேலம் குகை பகுதி மக்களில் பெரும்பாலும் சமைக்கிற ஒரு உணவான கூட்டு தயாரிக்கிறதுக்கு இந்த கூட்டு பவுடர் உதவியாக இருக்கும். இந்த கூட்டில் அவரைக்கூட்டு, கடலைப்பருப்பு வச்சு கடலைப்பருப்பு கூட்டு, கருப்பு அவரையை வச்சு கருப்பு அவரை கூட்டு அப்படின்னு பல வெரைட்டியில் கூட்டு செய்யலாம். அந்த ரெசிபி எல்லாம் போட போகிறேன். அதனால் இந்த கூட்டு பவுடரை வீடியோவை நீங்கள் பார்த்து வீட்டிலையே இந்த கூட்டு பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிவக்க வறுக்கணும். ஒரு மசாலா சேர்க்கும் போதும் அதுவனோட வாசம் தெரிகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த கூட்டு பவுடரோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுறேன். நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். நல்லா ஃபைனாக பொடி மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடரை அரைச்ச உடனே ஒரு பேப்பரில் போட்டு நல்லா சூடு ஆற வைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ போட்டு வச்சுக்கலாம். 7-8 மாதம் கூட்டு தயாரிக்கிறதுக்கு இப்போ சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சால் கூட இந்த கூட்டு பவுடரை வச்சு நம்ம பல கூட்டுகளை தயாரிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.